நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று 15/7/24, அதாவது ஆனி மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை, நவமி திதி, சுவாதி நட்சத்திரம். சந்திராஷ்டிரமம் மீன ராசிக்காரங்களுக்கு உடையது. இன்று ராகு காலம் காலை 7:30 9 வரை, யமகண்டம் 10:00 12 வரை, நல்ல நேரம் காலையில் 6:15 to 7:15, சாயங்காலம் 4:45 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, அதாவது வெள்ளை கலர் சட்டை போட்டுக்கலாம். அவாய்ட் பண்ண வேண்டியது தவிர்க்க வேண்டியது பச்சை. அதே மாதிரி சாப்பிட்டது உளுந்த வடை அல்லது புளியோதரை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்பொழுது நாம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றிய குறிப்புகள் சொல்லணும் இல்லையா? உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றிய சில குறிப்புகளை பார்க்கலாம். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தனக்கு முன் பிறந்த பெண்களுக்கு இனிமையவன் அப்படின்னா அக்கா இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நல்ல காரியங்கள்லாம் செய்வாங்க. அவங்களுக்கு நல்லபடி துணை நிற்பார்கள். அதே மாதிரி முகத்தில் கொஞ்சம் மறு இருக்கும். உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான உடம்பு. அதே மாதிரி அறிவாளி. மூக்கு கொஞ்சம் நீண்டு இருக்கும். நல்ல வார்த்தை தான் பேசுவார். சும்மா இந்த ரேஷான வார்த்தை, கெட்ட வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்துவார் அல்ல. உணவில் சாப்பாடு பிரியர். அதே மாதிரி நீர் விளையாட்டுகளுக்கு அஞ்சாதவர். தண்ணியில் விளையாடுறது, இந்த டைவ் அடிக்கிறது, முங்கு நீச்சல் போகிறது, நீர் விளையாட்டுகளுக்கு பயப்பட மாட்டார். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வார். கோவில் தெய்வ வழிபாடு ஜாஸ்தி பண்ணுவார். உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ரொம்ப இனிமையானவன். பிறர் பொருளை விரும்ப மாட்டார். பிற பொருட்கள் மீது ஆசைப்பட மாட்டார். அதே மாதிரி தியாக செயல் செய்பவர். செய்நன்றி மறவாதவர். பெரும்பாலும் அறச்செயல் செய்யக்கூடியவர். சூரன்னு சொல்லலாம. அவர் அதிக குழந்தை பேர் உடையவர். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகம் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. மேசராசி எப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகிறது. மகள் அல்லது மகன், புத்திரஸ்தானம் மகளுக்கு, சில்ட்ரனுக்கு சோம்பல் தன்மை ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. வரவேண்டிய அதிர்ஷ்டம் கொஞ்சம் விலகி செல்வது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டு இருக்குது. ஹையர் எஜுகேஷன் போயிருந்தவங்களுக்கு பாடம் சற்று கடினமாக தெரிகிறது. பட் பணவரவு பரவாயில்லை. அது இருந்துன்னா எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். பணவரவு நன்றாக இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. வெளியூர்லேருந்து நல்ல செய்தி சேர்கிறது. தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது. அதே மாதிரி வீடு மாறலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டு இருக்குது. தாமதானா கூட பணம் கரெக்டாக சேர்ந்து விடுகிறது. சனிக்கிழமை சாயங்காலம் சனி பகவான் அல்லது நவகிரகத்தை சுற்றி வழிபட்டு வாருங்கள். எப்படின்னா உங்களுக்கு 9 10 கூடியவன், யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் சனி. அவர் ரெட்ராகிரேட் வக்கரமாக சுற்றுறதுனால நல்லபடி நடக்க வேண்டியது ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்குது. அதற்கு பிரீதியாக சனி பகவானை வழிபட்டு வாருங்கள், எல்லாம் சரியாகிவிடும். அடுத்து மிதுன ராசி. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அப்பா வழி சொத்து இருந்தால் அதை விற்றுட்டு வேறு பேரில் வேறு வாங்கி போடுங்க. ஏன்னா அப்பா பேரில் இருந்தால் அதில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்கிறது. அதே மாதிரி பண வழக்கங்கள் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவி உறவு இப்போது பரவாயில்லை. அடுத்து கடகராசி. மனைவி குடும்பத்தாரால் தேவையில்லை பிரச்சனைகள். அதாவது உங்களாலேயும் இல்லை, மனைவியாலையும் இல்லை, மனைவி குடும்பத்தாரால் நம்ம மனசு டென்ஷன் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. எந்த காரியமும் வேகமாக நடக்க மாட்டேங்குது. போராடி தான் சாதிக்கிறது இருக்குது. ஆனால் காரியம் நடந்தேறி விடுகிறது. அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. மனைவி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொழில் ஓரளவு நன்றாகத்தான் போகின்றது. அம்மா மேலே பாசம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது. அடுத்து சிம்மராசி. உத்தியோகம் நல்லபடி நடந்தால் கூட
மனசுக்குள்ளே கொஞ்சம் ஏதோ காரணமில்லாத பயம் இருந்து கொண்டிருக்கிறது. நோ ஜாப் செக்யூரிட்டி, அதுதான் பிரச்சனை. ஜாப் செக்யூரிட்டிங்கிறது இல்லை, எப்போ வேலையை விட்டு எடுக்கிறாங்க என்ன ஏதுங்கிறது இல்லை. அதனால் மனசுக்குள்ளே பயம் இருந்துக்கிட்டு இருக்கு. பெற்றோரின் ஆரோக்கியம் நன்றாக அமைகிறது. மனைவிக்கு மாத்திரம் திடீர்னு உடம்பு கொஞ்சம் டல்லாக இருக்குது, பாதிச்சுக்கிட்டு இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை. வீடு வாடகை சரியாக வந்துடுது. ட்ரேடிங் செய்பவர் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு ரொம்ப அதிக ஸ்டெப் வைக்க வேண்டாம். அடுத்து கன்னியாராசி. குழந்தைகளின் முன்னேற்றத்தில் திடீர் சர்க்கல், அதாவது எப்படின்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் கொஞ்சம் வருது உங்கள் மகன் அல்லது மகளுக்கு. அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வருகிறது. நண்பர்கள் நீங்கள் எப்படின்னா நண்பர்களோட சேர்ந்துட்டு அவங்களுக்கு நேரம் போகிறதே தெரியறதில்லை. பணவரவு ஓரளவு நன்றாக இருக்கிறது. ட்ரேடிங் கொஞ்சம் லாபம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேலதிகாரிகளின் நாள் சின்ன பிரச்சனை வருகிறது. மனசுக்கு ஒரு நெருடலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து துளாராசி. மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் தடங்கல் இருக்கிறது. மத்திய வயதினருக்கு தூக்க குறைவு ஏற்படுகிறது. அதே மாதிரி வண்டி வாகனங்களை மெதுவாக ஓட்டுங்க. ஏன்னா 8ல் செவ்வாய் இருக்கிறதுனால அப்பப்போ சின்ன விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் வண்டி வாகனத்தை மெதுவாக தான் ஓட்டிக்கிட்டு இருங்க. தேவையான அளவு பணம் ரொட்டேஷன் ஆகிறது, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உடன் வேலை செய்யும் பெண்களுக்கு உங்கள் மீது திறமை மீது ரொம்ப நம்பிக்கை. இங்கே உங்களோட எஃபிஷியன்சி ரொம்ப அவங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. அதே மாதிரி நிலத்துக்கு அட்வான்ஸு கொடுத்துருந்தா கூட இன்னும் ரிஜிஸ்டர் ஆகவில்லை, தடங்களாகி கொண்டே செல்கிறது. தேவையான பணம் ரெடியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகள் மூலம் நல்ல மகிழ்ச்சி. அவர்களோட அந்த பேச்சு, அவங்களோட நடத்தை, அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மனசுக்கு மிக நிறைவை கொடுக்கிறது. புதிய முயற்சி எதுவும் எடுபடுறதில்ல. ஆமாம். அடுத்து தனுசு ராசி. இளைய சகோதரர்கள், ஆமாம், அதே மாதிரி அவர் திசை மாறி செல்வது போல் மனசுக்கு படுது. ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்குது, கெட்ட சேர்க்கை வருதாங்கிறது மாதிரி மனசுக்கு படுது. அதனால் அவரது மீது கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி கவனம் பண்ணுறீங்க. பழைய வாகன விற்பனையில் தடை. பழைய வாகனம் வைக்கணும்னு போட்டால் அது கொஞ்சம் தடை இருந்துக்கிட்டு இருக்குது. மனைவியோடும் பேசுறது கூட நேரம் இல்லாத அளவுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க. மனசில் காரணமில்லாத ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்கு. கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்து மகர ராசி. மனைவிக்கு கூட வேலை கிடைச்சிருது. அதனால் எக்ஸ்ட்ரா வருமானம் வரப்போகிறது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு கூட ஓகே, நன்றாகவே இருக்கிறது. புதுசாக வீடு வாகனம் வாங்கும் நேரம் இருக்கிறது. உடலில் வாயு தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது. குடும்பத்தில் என்னமோ தெரியல, ஒரு குதூகலம் உற்சாகம் கம்மியாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து கும்பராசி. கோர்ட்டு கேஸு விவகாரங்கள் உங்களுக்கு அனுகூலமாக தான் போய்கிட்டு இருக்குது. மனைவி மீது ரொம்ப பாசம் வச்சுருக்கிறீங்க. உங்களது ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அது எல்லாமே உங்கள் ஒய்ஃப் மாற்றிடுறாங்க. என்ன இது உங்களுக்கு ஒன்றுமே ரசனையே இல்லைங்கிறது மாதிரி சொல்லி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறாங்க. மாணவர்களுக்கு எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடு குறைவாக இருக்கிறது. ஆமாம். அதே மாதிரி உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ரொம்ப அனுசரியாக நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பையனை ஜாஸ்தி ஏன்டா படிக்கலைன்னு ரொம்ப குறை சொல்லாதாங்க. கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாகிவிடும். அடுத்து மீனராசி. 7 நாட்டு சனி தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருப்பது போல் ஒரு மன ஓட்டம் இருக்கின்றது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வேண்டாத பிரச்சனையை மனசு போட்டு குழப்பிக்கிட வேண்டாம். செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். ட்ரேடிங் இன்னும் ஒரு வாரத்துக்கு வேண்டாம், அதில் ஈடுபட வேண்டாம். புதிய வாகனம் வாங்கணுங்கிற எண்ணம் வருது. தொழில் பண்ணுறவங்களுக்கு அரசாங்க கடன் ஒரு கண்ட்ரோலில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறது.
அரசியல்வாதிகளுக்கு வந்து பவரில் உள்ளவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போகிறத வந்து தவறாமல் நவகிரகம் அல்லது சனி பகவான் கோயிலுக்கு சென்று வாருங்கள். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.